வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்துச்சு. அதாவது இந்த கேர்ள்ஸ் டீம் இருக்குது பாருங்கள், இருக்கையிலே மக்கு டீம். அதாவது அங்கே வந்து ரொம்ப முக்கியமானது ராணி, அந்த நாடை காப்பாற்றணும், அங்கே இருக்கிற பொருளை காப்பாற்றணும். இது எதுவுமே இல்லாமல் ஹாயாக பிக்னிக் போகிற மாதிரி போயிட்டாங்க. ராணியோட செங்கோலை நம்ம ஆள் தூக்கிட்டாங்க. பாய்ஸ் டீம் வந்து பார்க்குறாங்க, பாய்ஸ் டீம் அந்த கேர்ள்ஸ் டீமோட அந்த ராணியோட செங்கோலை காணோம். எல்லாம் பதறி போயிட்டாங்க. உடனே வந்துட்டு படைத்தளபதிக்கு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் பாதுகாக்க வேண்டியது படைத்தளபதி என்ன டேஷ்க்கு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை கவனிக்காமல் விட்டாங்க. வந்ததுக்கப்புறமா யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு நைஸாக அந்த பக்கம் அந்த நாட்டுக்கு போகிறதுக்கு பார்க்குறாங்க, பாய்ஸ் டீம் நாட்டுக்கு. அதுக்குள்ளே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜா பார்த்துட்டு ராணுவ உடனே வந்து கையும் கிளம்ப மாட்டினாங்க. ஆனால் பிடிக்கல, ஏன்னா அதுங்களும் அந்த பக்கம் இவங்களும் பயந்து போயிட்டாங்க. உடனே வந்து ரயன் சொல்கிறார், நீங்கள் வந்துட்டு நீங்கள் போனீங்க நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒத்துக்கவும் மாட்டுறாங்க. ஊர் பிடிச்சி ரைட்டு விடுறாரு ரயன். செம்ம கோவத்தை டென்ஷன் ஆகிட்டார். உங்களுக்கு அசிங்கமாக இல்லை, உங்கள் ஒரு கோலை கூட உங்களால் பாதுகாக்க முடியல. இல்லை நான் அந்த கோலை வந்து மீட்டுறது என்னோடய கடமைன்றாங்க. மீட்கிறது கடமைனா தேடணும், முதல் பாதுகாக்கிறது உங்கள் கடமை, மீட்கிறது உங்கள் கடமை கிடையாது வச்சு செய்கிறார். அதே மாதிரி வந்துட்டு நான் வந்து கேப்டனு, எனக்கு எல்லாமே உரிமை இருக்குன்றாங்க. ஏன் படைத்தளபதியில் எப்போ கேப்டன் வந்தது? அதுதான் இந்த மாதிரி இடக்கு முடக்கா பேசுறதுனால தான் மஞ்சரி மலை நிறைய பேர் கோவம் வருது. இந்த மாதிரி இடக்கு முடக்கா பேசுறது, விதிகளை வந்துட்டு இவங்களே மதிக்கிறது கிடையாது. ஒரு கேப்டனே இப்படி இருந்தால் அப்புறம் என்ன பண்ண முடியும்? கேப்டனாக வந்துட்டு அங்கே இருக்கிற ஆட்களுக்கு வந்துட்டு நீங்கள் பார்த்து இது பண்ணுங்கன்னு தான் சொன்னாங்களே தவிர நீங்கள் வந்து அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுங்க அப்படின்னு பிக் பாஸ் சொல்லவே இல்லை. எல்லாருக்குமே ரூல் தான். இந்த பக்கம் வரக்கூடாது, இந்த பக்கம் வரக்கூடாது. படைத்தளபதியாக நீங்கள் கேப்டனாக வந்துட்டு இங்கே வந்து ஏதாவது ஒரு மக்களுக்கு பிரச்சனைனா நீங்கள் வந்து பார்க்கலாம். உங்கள் டீமில் வந்து ஒரு பொருளை தொடச்சிட்டு அதை வந்துட்டு இங்கே வந்து பார்க்குறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு அவர் கேட்குறாரு. ரயான் லெஃப்ட் ரைட்டு செம்மையாக வாங்கினார். இது திருட்டு. முதல்ல நீங்கள் வந்துட்டு உங்கள் நாட்டோட செங்கோலை ஒழுங்காக பார்த்துக்காம எங்கேயும் வந்து விசாரிக்காமல் கேட்காம நீங்கள் பாட்டுக்கு நைஸாக போயிட்டு நீங்கள் பாட்டு எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து இது பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம்னா அதுங்கள தர்ஷிகா வந்துட்டு இந்த விஷயத்தை நான் தான் பண்ணேன், என்னோட திருகான் இந்த பக்கம் ஊந்துச்சோம். எம்மா வாமா, நீங்கள் எதுவுமே பண்ணலன்னு நினச்சிட்டு இருந்தோம், இப்போ தாம்மா இதை ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டீங்களா, போங்கம்மா, நாங்கள் எதுவும் கண்டுக்கல. ஐயோப்பா செம்ம மொக்கையாக இருக்குப்பா. ஆனால் இந்த வீக்லி டாஸ்க்கு இது மாதிரி இவ்வளோ கேவலமாக மட்டமாக போகணும்னு நினச்சி கூட பார்க்கலங்க. ரொம்ப மட்டமாக போகுதுங்க. யாருமே வீடியோ போடுறதுக்கு யோசிக்கிறாங்க. நான்லாம் படுத்து தூங்கியே விட்டேன், இப்போது தான் எந்திரித்தேன். சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த மஞ்சரி வந்துட்டு போனது தப்பு, ஒத்துக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம முத்துக்குமரன் போனார், அவரை பிடிச்சி உட்கார வச்சுருந்தாங்க, அவரை விடமாட்டான் அப்படின்னாங்க. இதில் என்ன கொடுமைன்னா அங்கே இருக்கிற நாட்டில் இருக்கிற பிரஜைகள் ஜாக்லின் சௌந்தர்யாலாம் எந்திரிச்சு ஓடுன்றாங்க. என்னையா விளையாடுறீங்க டாஸ்க்கு? ஒரு சீரியஸஸாக இதெல்லாம் வந்து அசீம் டைம்லலாம் நடந்ததுன்னா விட்டுருப்பாங்களா, வச்சு செய்ன்னு செஞ்சுருப்பாங்க. என்னத்த சொல்ல. சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களா.